அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட எதிர்க்கட்சிகள் வேட்பாளரை நிறுத்தலாமா என ஆலோசனை செய்யவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளராக தமிழகத்தை சேர்ந்த மகாராஷ்டிராவின் தற்போதைய ஆளுநராக இருக்கக்கூடிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தற்போது இருக்கக்கூடிய நிலையில பிஜேபிக்கு புளோர்ல, அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த தருவாயில தான் தற்போது மிக முக்கியமான ஒரு ஆலோசனையில இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறாங்க. அந்த பங்கேற்புல இதுல போட்டியிடலாமா வேண்டாமான்றத முதல்ல டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ணா யாரை நிறுத்துறது அப்படின்றத பார்க்கணும். அப்படி நிறுத்தலைன்னா இந்த தேர்தலில் இருந்து விலகி இருக்கலாமா, அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவும் தெரிவிக்கலாமா அப்படின்றதுலாம் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படும். ஆனா எதுவுமே இதுவரையும் அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கப்படவில்லை. தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அவர் அறியப்பட்டிருக்கிறார். தற்போது இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் யார், அந்த வேட்பாளர் போட்டியிடுவார்கள் அப்படின்றத பார்க்கணும். அப்படி போட்டியிடக்கூடிய வேட்பாளராக இருந்தாக்க இன்னும் 2 நாள்ல அவங்களோட முடிவை இந்தியா கூட்டணி அறிவிக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்று டெல்லியில பாராளுமன்ற வளாகத்துல இதற்கான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கின்றதுதான் தற்போது இருக்கக்கூடிய செய்தி. அதன் பின்னராக ஒரு முக்கிய முடிவு அல்லது அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக சொல்லியிருந்தாலும் அவர் பாஜகவின் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறார் என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று திமுக இணைப்பில் தொடர்ந்து பேசலாம்.